சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சத்யா ரேகாவோட விஷயத்த வீட்ல சொன்ன உடனே, நம்ம மீனாவும், மீனாவோட அம்மாவும் சத்யா கிட்ட இதுக்கப்புறம் ரேகா கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதனால நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துல தான் வரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. ஆனா சத்யா இருந்துகிட்டு, இல்ல இல்ல என்னால ரேகா இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் ரோகிணி மனோஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல தாயா தாரமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் போகுதாட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ வர வச்சு, மனோஜோட சேர்ந்து அதில ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களாட்டுக்கு நம்ம ரோகிணி. அதே நேரத்தில இந்த பக்கம் என்னடான்னா, விஜயா மனோஜ கூப்பிட்டுக்கிட்டு அதே ஃபங்க்ஷனுக்கு அம்மாவ சப்போர்ட் பண்ணி உள்ள வர்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ரோகிணியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பாக்குது. ஆனா நம்ம மனோஜ் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாப்ல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம சத்யா நேரா முத்துக்கிட்ட வந்து விஷயத்த சொல்றாப்ல. முத்து வந்து பாத்தீங்கன்னா, "நீ முதல்ல போயிட்டு ரோகிணி ரேகாவோட அப்பா கிட்ட பேசு. அதுக்கப்புறம் அவரு என்ன ரியாக்ட் பண்றாரோ, அத பொறுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்ப எடுப்போம்." அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம சத்யாவும் தயங்குறாப்புல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவே அழைச்சுக்கிட்டு போயிட்டு வெளியில நின்னுட்டு நம்ம சத்யாவ போய் பேச சொல்றாப்புல. சத்யாவும் தயங்கி தயங்கி எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. நம்ம ரேகாவோட அப்பாவுக்கு தான் ஏற்கனவே விஷயம் எல்லாமே தெரியும் இல்லையா? அவரு ரொம்ப நல்லவர் மாதிரி, "அப்படியாப்பா? நீ இப்படி திடீர்னு சொன்னீன்னா நான் என்னப்பா முடிவு எடுக்கிறது? நான் யோசிச்சு தான் சொல்லுவேன்." அப்படின்னு அனுப்பி விட்டுர்றாப்புல. ஆக மொத்தத்துல பின்னாடி ஏதோ பயங்கரமா பிளான போட போறாங்க சிந்தாமணியோட சேர்ந்து அப்படிங்கிறது மட்டும் நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. இந்த பக்கம் நம்ம விஜயாவும் மனோஜும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஆரம்பத்துல மனோஜ் வர்றத ரோகிணி பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட, பின்னாடியே நம்ம விஜயாவ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.